குடும்பங்கள் மதுரை வடக்கு மாவட்டத்தில் கிழக்கு, மேற்கு, மேலூர், சோழவந்தான் 4 தொகுதிகளிலும் இணைந்த குடும்பங்கள் 2,04,558 குடும்பங்கள். மொத்த உறுப்பினர்கள் 5,54,742 உறுப்பினர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த அடிப்படையில் மாவட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொத்தமுள்ள வாக்குச்சாவடி எண் 1128 வாக்குச்சாவடிகளிலும் இந்த உறுப்பினர்கள் முன்மொழியக்கூடிய அதற்கான ஏற்பாடை இன்றைக்கு மாவட்ட கழகம் ஒவ்வொரு ஒன்றிய, நகர, பகுதி கழக, பேரூர் கழக, வட்டக்கழக, கிளைக்கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு தமிழ்நாடு மண், மொழி, மானம் காக்கக்கூடிய அந்த வாசகத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற அந்த எண்ணத்தில் ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் 15 அன்றைக்கு அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வையும் இங்கே எங்களுடைய மாவட்டத்திலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய முப்பெரும் விழாவிலே பல்லாயிரக்கணக்கான கழக உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொண்டு அங்கே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்களை எல்லாம் இன்றைக்கு வருகிற 20ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்கேற்ப மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் வாடிப்பட்டியிலே அதற்கான கூட்ட ஏற்பாடை செய்து அங்கே நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை பற்றியான பொதுக்கூட்டத்திலே சொற்பொழிவாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், மாவட்டம் மற்றும் எல்லா நிர்வாகிகள், அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் எல்லாம் அழைத்து அதையும் நடத்த இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒற்றுமையையும் நம்முடைய தமிழகத்தின் நாட்டை காப்பாற்றக்கூடிய வகையிலையும், அதே நேரத்தில் நம்முடைய வாக்கு வங்கிகளில் எந்த விதமான தவறுகள் செய்துவிடாத அளவிற்கு பாதுகாப்பாக வாக்காளர்களை வெளி மாநிலங்களை செய்வதைப் போல நம்முடைய தமிழ்நாட்டிலே அந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய பணியில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த செய்தியையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு இருக்கும். அதைத்தான் இப்போது உங்களை எல்லாம் அழைத்து என்னென்ன மாவட்டத்தில் செய்ய போகிறோம் என்பதை பற்றி இங்கு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அந்த யானையை ஏற்று இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த உறுதிமொழியை நாட்டுடைய ஒவ்வொருவரையும் இணைத்து மண், மொழி மற்றும் மானத்தை மீது தொடர் தாக்குதலை முறியடிக்கிற வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அங்கே வாக்காளர்களாக நம்முடைய உறுப்பினர் கழக உறுப்பினராக சேர்த்திருக்கக்கூடிய அவர்களை இந்த பணியில உறுதிமொழி எடுப்பதற்காக அந்த ஏற்பாடை செய்திருக்கிறது. பூத்து வாரியா மொத்தம் 1128 பூத்து இருக்கு. அந்த 1128 பூத்துக்களிலையும் ஏற்கனவே சொன்னவன் 2,04,558 குடும்பங்கள், அதே நேரத்தில் 5,54,742 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஒரு பூத்துக்கு 100 பேராவது, குறைவில்லாமல் அதற்கு மேலேயும் இன்று அந்த உறுதிமொழியை முதற்கட்டமாக உறுதிமொழியை எடுத்துக் கொள்வதற்கான பணியை செய்கின்றது. யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வாக்குச்சாவடி பீகார்ல மாதிரி நீக்கிருக்காங்க எல்லாம் சொல்றப்ப நம்முடைய முதலமைச்சரும் அது மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர்களை எக்காரணத்தை கொண்டும் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் சரி, அதே போல நீட் தேர்வு வரவிடாம தடுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கொடுக்காமல், அதாவது பள்ளி படிப்புக்காக ஒதுக்கக்கூடிய பணம் போன்று மற்றவையெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டியதுகளை தராமல் இருப்பதையும், எப்படி தரலைனாலும் கூட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சுயமரியாதையோட நாங்கள் எடுத்திருக்கிற கொள்கையில் எப்போதும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதனால அது மாதிரியான நிகழ்வுகளை நிச்சயமாக முதலமைச்சர் தமிழ்நாட்டை அதுதான் சொல்றாரு, மண்மொழி மானம் காப்பாற்றுறதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் தான் இப்போ இவ்வளவு பேர் சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலும் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பணி 15ஆம் தேதி பிறந்த நாள்ல அது மாதிரி 17ஆம் தேதி கரூர்ல நடக்கக்கூடிய அந்த முப்பது விழா உள்ள கூட்டத்தில், மாதிரி 20ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது சம்பந்தமான பொதுக்கூட்டம். நீங்கள் அருமை சகோதரர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நினைக்கிறேன், பாத்தீங்களா இல்லையா? வடிவேல் திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு, மரம், காடுகிற அவ்வளவுலையும் கூட்டம் இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால அந்த பணியில கூட்டம் வர்றதை பத்தியோ நாங்க அதை பத்தியெல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்க பணியை, தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்க சொல்லியிருக்கிறோம். அது துவங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்க என்ன இன்னைக்கு தான் பாத்தீங்க, இல்ல நேற்றைய தினம் பாத்தீங்க, மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? யாரு வாக்கு பாதிக்காம இருக்கும், யாரு வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்ப நீங்க பொறுத்து பாருங்க. கோச்சுக்க மாட்டீங்கல்ல. முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா பெங்களூர்ல விடுதலை ஆனப்ப சென்னைக்கு வர்றப்ப விடிய விடிய கூட்டம், விடிய என்னது கூட்டம். மாதிரி கூட்டத்தை பத்தி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் இதுதான். அதனால எல்லாமே இப்ப தேர்தல் வரும்போது முதலமைச்சரை பார்த்துக்கோங்க. இப்ப நாங்க எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாரோ அந்த பணியை, அந்த வேலையை நாங்க செய்யறோம். இப்ப நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை, அந்த பணியில ஏதாவது குறை இருந்தா, அதை சரியா பண்ணலைன்னா அதை மட்டும் சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மேற்கு தொகுதியில் அதிமுக இருக்கும்போது
திட்டங்களா கொண்டு வந்தோம். ஆனா அமைச்சர் வந்து டிஃபன் பாக்ஸா கொடுத்துட்டு வெறும் வாய்தார சகோதரர ஏற்கனவே நீங்க பேட்டிக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன். எத்தனாயிரம் கோடிக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேற்கு தொகுதியில தயவு செய்து நீ மீடியா பூரா ஒரு நாளைக்கு மேற்கு தொகுதி கூட்டிட்டு போனோம். நாங்க வந்ததுக்கு பின்னுக்கு அடிப்படை வேலை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அவர் அண்ணன் செஞ்சாரான்னு நீங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. மேற்கு தொகுதி மக்கள்கிட்ட நாங்க போய் கேளுங்க. நீங்க போய் கேளுங்க. நானா சொல்றேன், நாங்க நலத்திட்டங்கள் பூரா செஞ்சிருக்கோம்னா இப்ப சாலைகள் பூரா நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு குடிநீர் இணைப்பு பூரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன லைட்டு போறதா எந்த இது போட்டாலும் இப்ப 744 ரோடு ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல. இப்ப இந்த வந்ததற்கு முன்னால எப்படி அந்த தொகுதி இருந்துச்சு, இப்ப அந்த தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி கேளுங்க. நான் சொல்றதே அண்ணா சொல்றதை பத்தி நீங்க சொன்னாதீங்க. நீங்க இப்ப பாரு நல்லா தானே இருந்தீங்க. அந்த தொகுதியில முதலமைச்சர் யார அறிவிக்கிறார்களோ அவரு நிச்சயமா ஜெயிப்பாரு. அதை நாங்க 100% திமுகவுக்கு கேட்போம். திமுக இதுவரைக்கும் திமுக தான் நின்றுருக்கு. அதனால தலைவர் அவர்களை உதயசூரியன் நிக்கிறதுக்கு வேட்பாளர் நீங்க யாரு வேணாலும் கொடுங்க. நீங்க 2026 நீங்க பார்க்க போறீங்க சகோதரா. 8 மாசம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க எதுக்கு நீங்க தான் சொல்லணும். நாங்க எப்படி சொல்றோம், நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு எங்க வேலை இருக்கு. எங்க வேலை எங்க பணி எல்லா இடத்துக்கும் எங்க பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வர்றீங்க. அப்ப அது எப்படி இருக்குன்னு நீங்க தானே சொல்லணும் மக்களுக்கு. நாங்க சொல்றோம், அவங்க சொன்னாங்கன்னா நீங்க தானே அதை பார்க்கணும். எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க, எந்த இடத்துல செஞ்சு வேணா வம்பல் தூக்குறாதீங்க. நாங்க எங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பணி நாங்க செய்யற பணிக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும். நாங்க வெறும் நலத்திட்டம் மட்டும் கட்சி சார்பில் மட்டும் கொடுக்கல, அரசு சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு நடத்துறாங்க. அந்த முகாமில் நீங்க யாருன்னு பாக்குறாங்களா? எல்லா மக்களுக்கும் உடனே தீர்வு காக்குது. நலன் காக்கும் ஸ்டாலின் இருக்காரு. வாரத்துல ஒரு நாள் சிறப்பு மருத்துவர்கள் கூட வந்து போறாங்க. இப்ப தாய்மானவர் திட்டம் உண்மையிலேயே நீங்க மனச்சாட்சியோட எங்க சகோதரர் சொல்றீங்க. எல்லா பங்கனுக்கு தான் வர்றீங்க. என்ன குறைய கண்டீங்க? கடைசி ஒண்ணுல ஏதாவது சரியா இல்ல, மதுரைக்கு வர அரசு அதிகாரிகள் வந்து ஒரு நபரை சொல்லி ஒரு பதிவிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் நீங்க கேட்கணும். நாங்க எங்க பணியை செஞ்சோம். அமைச்சர்ன்றது நாங்க தூய்மை பணியை சொல்ற போது அனைத்து வர்த்தக சங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள், பத்திரிகை துறை நண்பர்கள், அதில் ஆர்வம் கொண்டவர்கள், அதே போல மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியுடைய ஆணையர், அதே போல மக்கள் பிரதிநிதி அனைத்தையும் அதை ஆரம்பிச்சு இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அடுத்த கட்டம் வைகாத்தை பற்றி சுத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடை மாவட்ட ஆட்சியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப தொடர்ந்து நாங்க செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறோம். நீங்க பார்க்கணும்னா ஒரு நாள் மேற்கு தொகுதிக்கு உங்க பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நேர கூட்டிட்டு போறேன். இல்ல அடிப்படை தேவை பூரா அப்ப விட இப்ப நடந்துகிட்டு இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லணும். என்னத்தையாவது சொல்லிட்டே இருக்கு. மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. வரக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர் சார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பதிவு போட்டு. எந்த அமைச்சர் சார்ந்து? அவர்கிட்ட கேட்கணும். எந்த அமைச்சர்? மக்கள் அரசு அதிகாரிகள் அரசு சொல்லக்கூடிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் என்ன மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை சொல்றாங்களோ அதை ஆட்சியர்களோ ஆணையரோ செய்வாங்க. யாரும் தனிப்பட்ட முறையில அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் என்ன நல்ல திட்டங்களை செய்யறாங்களோ, நல்லது செய்ய சொல்றாங்களோ அதை செய்வாங்க. புரியுதுங்களா? நான் ஒரு அருமை சகோதரர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லல. அவர்கிட்டே நீங்க கேட்டுக்கணும். என்ன நடக்கல, என்ன குறை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும். நாங்க முதலமைச்சர் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அதிகாரிகளும் பாரபட்சமாக இல்லை. இப்ப நேத்து இப்ப தொடர்ந்து 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது புத்தக கண்காட்சியில யாரெல்லாம் சொற்பொழிவாளரோ யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் தான் அதுல கலந்துக்கிட்டாங்க. இப்ப 1000 ஏன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் 150 ஸ்டால் இருந்துச்சு. இந்த வட்டம் இன்னைக்கு 240 ஸ்டால் போட்டிருக்காங்க. என்னென்ன வசதி வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பாகுபாடு?
இதுல சகோதரர் நீங்களே சொல்லுங்க, என்ன பாகுபாடு இதுல, என்ன அரசியல்? யாரையுமே எந்த அரசியலும் பார்க்கறதில்ல, எந்த பாகுபாடும் பார்க்கறது இல்ல. எங்களுக்கு கொடுத்திருக்க பணியை உண்மையிலேயே அந்த பணியை மட்டும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பணி நடக்கல, நீங்க பொறுப்பேற்க முன்னாடி நம்ம வடக்கு மாவட்ட பணிகளே நடக்குது. ஏன் அதுக்கு முன்னுக்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு ஏன் இருங்க, நம்ம விராட்டி இது நாமலப்புக்கோட்டையில இருந்து ஒரு மிகப்பெரிய பாலம் 100 கோடிக்கு மேல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப வடக்கு இதுல பாட்டிமா காலத்துல இருந்து ஒரு 170 கோடிக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சாலை பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. குடிநீர் வீட்டு இணைப்பு நடந்துட்டு இருக்குது. அத்தனை சாலைகளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது குடிநீர் இணைப்பு முடிய சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது பூராத்து நீங்க பாருங்க, நான் வந்ததுக்கு முன்னுக்கு இல்லை, அதுக்கு முன்னுக்கே 4 வருஷமா பணி நடந்துகிட்டு இருக்கு, துரிதப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. அவர் வந்து 10 தொகுதி தான் சொல்லியிருக்காரு. இன்னும் நீங்க எங்கிட்டாவது கொண்டு சொல்லி விட பாக்குறீங்களே. அப்படி ஒண்ணும் தவறு வெளியாது. அவர் ஆரம்பிக்கும் போது கிழக்கு தொகுதின்னு சொன்னாங்க, சொல்லிட்டு அப்புறம் 10 தொகுதின்னு சொன்னாங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வரட்டும், அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லுவாங்க, யார வேட்பாளர் எங்க இதுல இருக்கா அவங்க இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் நம்ம ஒன்னும் அதுக்காக சொல்ல முடியாது. ஏன் தலைவா சகோதரர், நீங்க புதிய உறுப்பினர் ஏறத்தாழ இப்ப சேர்த்திருக்கதே தான் நான் சொன்னேன்ல. அதெல்லாம் இதுல இல்ல, சேர்த்து தலைவர் எத்தனை வட்டம் சொல்றது? 2,04,558 குடும்பங்களை பார்த்திருக்கான். 5,54,742 உறுப்பினர் சேர்த்திருக்கிறான். எல்லாம் நல்லபடியா போகும். நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. தயவு செய்து சொல்ற பணி, முதலமைச்சர் சொல்ற கழகத் தலைவர் சொல்ற கட்டளைய நாங்க எங்களுடைய பொறுப்பாளர்கள் கீழே அத்தனை பொறுப்பாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல குறை இருக்கு, அதுல ஏதாவது பாகுபாடு இருக்கு, எந்த நலத்திட்டம் செய்யறதுனாலும் எல்லாருக்கும் எல்லாம் குறைவன் தான் முதலமைச்சருடைய எண்ணம். அது மாதிரி போய்கிட்டு இருக்கா, எங்கேயாவது ஒருதலை பட்சமா இருக்கான்றத நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. அதனால நீங்க தான் சொல்லணும். அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்க திருப்ப நான் வந்து இதுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். அதனால பாத்துங்க, எல்லாம் முதலமைச்சர் பாத்துக்குவாங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. அதனால மதுரையை பொறுத்தளவு என்னென்ன குறைபாடுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு 100% நாங்க நிறைவேற்றுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாள்ல இருந்து 1 மாதத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் வந்து முதலமைச்சர் வெளியிட்டாங்க. அதுக்கான பணி வேகமா நடந்துகிட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்கு மேல அறிவிச்சிருக்காங்க. அதிகமா இன்னொரு 1 மாசத்துக்குள்ள மாஸ்டர் பிளான் வரும். அந்த மாஸ்டர் பிளான் வரும்போது முதலமைச்சரை வச்சு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நினைக்கிறேன். மெட்ரோ வந்து அது ரொட்டீன் வேலையா நடந்துகிட்டு இருக்கலாம், அது சர்வே நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் பிளான் நிச்சயமாக மதுரைக்கு வரும். பாத்துங்க தலைவா, மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் சொல்லுங்க, தமிழ்நாடு வளர்ச்சி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.